ஷராபுஹு அவர்கள் பசிப்பட்டினியோடு இருப்பதற்கு அல்லாஹ்க்கு எந்த விதமான தேவை கிடையாது. நீங்கள் பசிப்பட்டினியோடு இருந்து எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்ன கட்டளை அந்த இடத்தில் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் சொன்ன அந்த தக்வா அந்த நோன்பில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நோன்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ பசிப்பட்டினியோடு இருப்பதுதான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னால் இல்லை. பசிப்பட்டினோடு இருக்குவது தான் அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருந்தால் இந்த நோன்புக்கு, அப்போ பணக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த நோன்பு கடமை ஆக்கியிருக்கப்பட்டிருக்கணும், ஏழைகளுக்கு கிடையாது. அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் பணக்காரர், ஏழை, ஆண், பெண், குழந்தை எல்லோருக்கும் இந்த நோன்பு கடமை. ஏன்? எல்லோருக்கும் இறையச்சம், அந்த தக்வா, அந்த அல்லாஹ்வுடைய அந்த பயம் கண்டிப்பாக வேணும். அது இருந்தால்தான் இந்த உலகத்தில் ஒரு நல்ல மனிதனாக வாழ முடியும். இறைவனுடைய அந்த பயத்தோடு வாழக்கூடிய மனிதன் எப்போதும் தவறு செய்ய மாட்டான். தவறு செய்தால் மறுபடியும் அவன் அல்லாஹ்விடம், இறைவனிடம் வருந்தி பிரார்த்தனை செய்வான். யா அல்லாஹ், தெரிந்தோ தெரியாமல் பாவம் செய்து விட்டேன், மன்னித்து விடு யா அல்லாஹ். எவனுக்கு இறைவனுடைய பயம் கிடையாது, அவன் எக்கச்சக்கமான பாவங்களை, கொடூரமான அநியாயமான தவறான காரியங்களை அவன் செய்வான். அவனுக்கு அல்லாஹ்வுடைய பயம் கிடையாது, இறைவனுடைய அச்சம் கிடையாது. ஆனால் இறையச்சம் வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த ரமதானுடைய மாதத்தில் முஸ்லிம்கள் நோன்பு நோக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் சென்ற சமுதாயங்கள் மீது எப்படி இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போலதான். காரணம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுள்ள ஒரு மனிதனாக மாற வேண்டும். ஒரே காரணம்தான், வேறு காரணம் அல்லாஹ் சொல்லவில்லை. இறைவன் சொன்ன ஒரே காரணத்திற்காக தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது. அப்போ இந்த ரமதானுடைய மாதத்தில் எதெல்லாம் நாம் செய்ய வேண்டுமோ, இந்த ரமதானுடைய மாதத்தில் அந்த அல்லாஹுக்கு அஞ்சி வாழ வேண்டும். அல்லாஹுடைய அந்த தக்வாவை, அந்த பயத்தை அதிகப்படுத்த வேண்டும். அது எந்த விதத்தில் இருந்தாலும் சரி, தனிமையில் உட்கார்ந்து அழுங்க, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், அதிகமாக குர்ஆனை ஓதுங்கள், அதிகமாக தான தர்மங்களை செய்யுங்கள். அல்லாஹ்வை அஞ்சி எந்த ஒரு காரியம் செய்தாலும் நபி வழியாக இருந்தால் அது அல்லாஹ் கண்டிப்பாக